ஊரை ஆளக்கூடிய தலைவனுக்குரிய பண்புகள்னு 3 விஷயத்த திரிகடுகம் அப்படிங்கிற நூல் குறிப்பிடுது. இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வில் முதலமைச்சர் விஜய் குறித்து ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர் அவர்கள் புகழ்ந்து பேசும்பொழுது விஜய் அமைதியாக அதை கேட்டுட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது. என்னுடைய பாலிய காலத்தில் என்னை பற்றி என்னுடைய பெற்றோர் மற்றவங்கள்ட்ட புகழ்ந்து சொல்லும் பொழுது நானும் இப்படி தான் அமைதியாக இருப்பேன், நல்லா படிப்பான், பேச்சு போட்டியெல்லாம் பேசுவான் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அமைதியாக இருப்பேன். இது ஒரு விஷயமா நான் பின்பற்றி இருக்கேன். அந்த திரிகடுகம் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான திரிகடுகம் சொல்லக்கூடிய இந்த வரிகளை பின்பற்றி இருக்கேன். பிறர் தன்னை பேணுங்கால் நாணலும் பேனார் திறன்வேறு கூறிற் பொறையும் அறவினையை காராண்மை போல ஒழுகுதலும் இம்மூன்றும் ஊராண்மை என்னும் செருக்கு. அதுதான் அந்த பாடல். மற்றவங்க நம்மளை புகழ்ந்து பேசும்பொழுது அந்த இடத்துல வெட்கப்பட வேண்டும். நம்மளை குறித்து தவறாக பேசும்பொழுது அந்த இடத்துல கண்டும் காணாமல் இருக்க வேண்டும். எப்படி ஒரு மேகக்கூட்டம் மழையை மக்களுக்கு பொழியுதோ அது போன்ற அறக்காரியங்களை செய்ய வேண்டும். இந்த மூன்றும் ஊரை ஆளக்கூடிய தலைவனுக்கு உரிய சிறப்புகள், செருக்கு, செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு திரிகடுகம் அப்படிங்கிற நூல் சொல்லுது. இன்றைய நிகழ்வு எனக்கு இதை ஞாபகப்படுத்துச்சு. உங்களுக்கு பிடித்த ஆஸ்தானமான தலைவர்கள் யார் கூட வேணாலும் இதை நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். தலைமை பண்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குணங்கள் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நீங்களும் அவசியம் பின்பற்ற வேண்டும்.